ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம். வணக்கம், நான் ஸ்ரீவித்யா உங்களுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மில்லட்ல ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, திணை ரவா பொங்கல். திணையில் இரும்பு சத்து மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அதே போல் பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இப்படி ஒரு ஹெல்த்தி அண்ட் எனர்ஜெட்டிக்கான பிரேக்ஃபாஸ்டான டேஸ்டியான திணை ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப்பு திணை ரவை. திணை ரவை ரெடிமேட்லையும் கிடைக்கும். நீங்க ரவை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். திணையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரவை ஃபார்ம் ஆயிடும். அதை ஒரு 5 hours ஊற வச்சிருக்கேன். நான் அதுக்கு ஈக்குவலண்டா 1 கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இதை பொங்கலை வேக வைக்கிறதுக்கு நம்ம பால் யூஸ் பண்ண போறோம். 1 டம்ளர் திணை ரவைக்கு 4 டம்ளர் பாலும் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணியும் போதுமானது. ரவையை நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நேரம் நல்லாவே ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ 1:5ங்கிற ரேஷியோவில் இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் அளவுக்கு வச்சு பாலை பொங்க விடுறோம். பால் பொங்கினதும் பால் நல்லா கொதி வந்ததும் ரவையும் பாசிப்பருப்பும் அதில் நல்லா சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஊற வச்சதுனால தண்ணி இல்லாமல் அதை எடுத்து பொங்கின பாலில் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அது பாதி தன்மை வெந்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ இதில் ரவையை சேர்க்குறேன். திணை ரவையை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் விடாமல் கிளறி விட்டோம்னா அந்த ரவை கட்டிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அந்த சூட்டு ஏற்கனவே கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை நல்லா டைல்யூட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரே மாதிரி கலந்து வரும்போது நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே கொஞ்சம் கிளறி வந்திருக்கு. நம்ம இதை தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். 2 நிமிஷம் ஆச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி அடியில் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு தான் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணுங்கிறது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ திறந்து கிளறி விட்டு வேக வச்சோம்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் என்னுடைய குவான்டிட்டி, நான் செய்கிற குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டுமே ஒன்றா வேக வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கு ஒரு 50 grams ஆஃப் ரவையும் 50 grams ஆஃப் பாசிப்பருப்பும். அது தனித்தனியாக வேக வச்சோம்னா வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒரே பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்யணும், இது நான் 2 மெம்பர்ஸ்க்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். இதே நம்ம அதிகமான பர்சன்ஸ்க்கு செய்யணும் அப்படின்னா திணையை தனியாக பாலில் வேக வச்சுட்டு பாசிப்பருப்பை தனியாக ஒரு இதில் பாத்திரத்தில் வேக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு சேர்த்துட்டு தாளிப்பெல்லாம் சேர்த்து இறக்கிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணி நெய் நல்லா தாராளமாக விட்டு இந்த இதுக்கு 25 grams நெய், நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணி ஹீட் ஆனதும் முதல்ல இஞ்சி துண்டு ஃபைன் சாப் பண்ண ஜிஞ்சர், அது பொரிஞ்சதும் முந்திரி ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணதும் கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷ் ஆகும்போது மிளகு சீரகம், தூள் பண்ண மிளகு சீரகம் அரை ஸ்பூன் மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன்.
அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் கடைசியாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. பருப்பும் திணை ரவையும் நல்லா ஒன்றா மர்ஜ் ஆகி பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. பாசிப்பருப்பு நல்லா வெந்து திணை ரவையும் நல்லா வெந்து ரெண்டும் பிளெண்ட் ஆகி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நெய்யில் பொரித்து வச்ச முந்திரி, கருவேப்பிலை, மிளகு, சீரகப்பொடி எல்லாம் கலந்து விட்டு இறக்கணுன்னு பொங்கல் ரெடி. நல்லா கலந்ததும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் போன்ற நல்ல சைட் டிஷ் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் இஷ்டமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.